உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, குரு பகவானின் அதிசார பயிற்சி. குரு பகவான் அடுத்த வருஷம்தான் பயிற்சி ஆவாங்க. இந்த வருடத்தில் மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு அதிசாரமாக, அதாவது வேகமாக பயிற்சி ஆகிறாரு. அக்டோபர் 18 அக்டோபர் 18 பயிற்சியாகி நவம்பர் மாதம் 2வது வாரம் வரைக்கும், ஒரு 14 ஒரு 15 தேதி வரைக்கும். இப்ப இந்த பயிற்சியால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன்? இப்ப அந்த குரு பகவான் ஆப்பட்டது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சியா இருக்கிறாரு. ரிஷபத்துக்கு 3ஆம் இடம். அங்கே குரு பகவான் உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறார். அப்ப ரிஷப ராசிக்காரங்களுக்கு 8க்குரிய கிரகம் குரு பகவான். அப்ப வந்து 8க்குரிய கிரகம் 3ஆம் இடத்தில் மறைவது ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, விபரீத ராஜயோகம். திடீர்னு அதிர்ஷ்டத்தால் ஒண்ணு நடக்கலாம். உங்களுக்கு வேலையில திடீர்னு வருமானம் வரலாம். பிசினஸ்ல ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலாம். ஒரு நல்ல வருமானம் வரலாம். ஒரு நல்ல கான்ட்ராக்ட் கிடைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த பீரியட்ல ரிஷப ராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்து அதிபதி 3ஆம் இடத்தில் மறைவதால் இந்த யோகம் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இந்த விபரீத ராஜயோகத்தின் மூலியமாக ரிஷப ராசிக்காரங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவோ பிரச்சனையில நீங்க வாழ்ந்துட்டு இருந்தாலும் அதிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய டைம் உங்களுக்கு வந்தாச்சு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணியும் நல்ல வேலை கிடைக்கல. அது போக வேலையே விட்டுட்டு வேற வேலை தேடிட்டு இருக்கிறீங்க. பேப்பர் போட்டீங்க, வேற வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. வேற கம்பெனிக்கு மாறலாம் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. நிச்சயமாக இது நடக்கும். அது போக வெளிநாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க, இப்போ ஸ்பெயின், சுவிட்சர்லாந்து, யூகே, யுஎஸ்ஏ, கனடா, ஆஸ்திரேலியா, நார்வே, இத்தாலி, இது மாதிரி வெளிநாட்டில் எத்தனையோ கண்ட்ரியில் ரிஷபராசிக்காரங்க இருக்கிறீங்க. அப்படி இருந்தும் உங்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் நல்ல பொசிஷனுக்கு வரல, வேலையில் பிரச்சனை, அதுபோக வேலை மாறலாம்னு ஒரு முடிவெடுக்கிறீங்க, அதுவும் முடியல. இல்லை அந்த நாட்டில் ஏதாவது பிஆர் வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி அதுவும் நடக்காமல் இருக்குது. சொத்து வாங்கலாம் அப்படின்னா அதுவும் தடுங்கலா இருக்குது. அது எல்லாமே இந்த பீரியட்ல நீங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும், நல்லபடியா முடியும். இது போக பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க அதுல பிறந்த ஆணும் பெண்ணும் சில மனஸ்தாபங்கள், சில குழப்பங்கள், நான் வந்து இவங்கூட எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல அப்படின்னு மனசுக்குள்ளேயே போட்டு நொந்து வெந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதற்கு எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்க யார்கிட்டயா சொல்லி ஆறுதல் தேடிக்குவீங்க. நீங்க ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். அது போக ஒரு சிலர் ஆகப்பட்டது கள்ள தொடர்பு வச்சிருப்பாங்க. அதுல இருந்து மேலவே முடியல. எப்படியாவது வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து வெளியில வந்துடும்னு ஒரு சில நேரத்தில் அவங்க நினைக்கிறாங்க. ஆனா முடியல. எங்க சிக்கிக்குவோமா அப்படிங்கிற பயம் அவங்க மனசை பாதிச்சுட்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த பீரியட்ல நீங்க அங்கிருந்து விலகி வந்துடுவீங்க. உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மக்கள், நீங்க எல்லாமே நல்லா இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டது நடக்கல. ஆனா இப்ப ஆசைப்பட்டது, நீங்க பல நாளா ஆசைப்பட்டது இந்த பீரியட்ல குரு உச்சமானதுனால, உங்களுக்கு 8ஆம் இடத்து கிரகம் 3ஆம் இடத்துல மறைஞ்சதுனால
இந்த விபரீத ராஜயோகத்தினால இந்த நல்லது நடக்கும். நம்ம மானம் போயிருமோ, நம்மளுடைய கௌரவம் போயிருமோ, இல்லை கௌரவம் போச்சு, மானம் போச்சு, இது மாதிரி எவ்வளவோ பிரச்சனைகள் சிக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நமக்கு வந்து நல்ல எதிர்காலம் பிறக்காதா, நம்ம நல்ல நிலைமைக்கு வரமாட்டோமா, நம்முடைய கஷ்டங்கள் தீராதா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த குரு பகவானின் அதிசார பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்தே தீரும். அது போக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுடைய மக்கள் கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. ஒரு நல்ல வாழ்க்கையும் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில அவங்க வந்து ஒரு நல்ல கல்யாணமாகும்னு நினைப்பாங்க, ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு நினைப்பாங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போகும்னு நினைப்பாங்க. இது எல்லாமே இந்த பீரியட்ல நடப்பதற்குண்டான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த குரு பகவான் ஆப்பட்டது 7ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நினைத்த வாழ்க்கை நடக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட பெண்ணோடையோ ஆணோடையோ கண்டிப்பாக நல்ல திருமணங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த பீரியட்ல நீங்கள் 1 வருஷமா 6 மாசமா இல்லை 5 வருஷமாக காதலிச்சுட்டு இருக்கிறீங்க. இந்த பீரியடில் நம்மளுக்கு வாழ்க்கை நடக்கணும், நம்ம வீட்டில் சொல்லலாமா அப்படின்னா தாராளமாக சொல்லலாம். இதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வராது. அந்த பிரச்சனைகள் வந்தாலும் லைட்டாக வந்து கண்டிப்பாக தீர்ந்து போயிடும். நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது போக உங்களுக்கு வந்து இந்த சமயத்தில் நீங்கள் யாருக்குமே ஜாமீன் போட வேண்டாம். அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது தான் உங்களுடைய குணம் தெரியும். அதுபோக குடும்பத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உங்களுடைய சொந்த பந்தம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஓடி 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 உழைச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி உழைச்சும் நல்ல பேர் கிடைக்காம தான் இருக்கிறீங்க. இதற்கு மேலேயாவது நான் நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய மக்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க. இதற்கு முன்னாடி நினச்சி எதுவுமே நமக்கு நடக்கலை. இப்போ நீங்கள் வாழ்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு இந்த பீரியடில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுனா வெள்ளிக்கிழமை நாளில் இந்த அம்பாளை மனதார வழிபடுங்க. உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய பிரச்சனை எல்லாமே தீரும். இந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 முக தீபம் ஏற்றி கும்பிட்டு வாங்க. 5 வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீரும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் அனுப்பிச்சு வைங்க. அதுபோக உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அனுப்பிச்சு வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.